அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்க பொது வெளியில் ஒரு இடத்துல தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்களுடைய சொந்தக்காரர்களோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ அதை பார்த்துருப்பாங்க. உடனே வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த புள்ள வீட்டுக்கு போனதோட கண்டிப்பும் தண்டிப்பும் நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வாறு கண்டிப்பு தண்டிப்பு இருப்பதனுடைய விளைவு, அந்த குழந்தை அந்த தவறை விட்டு நீங்கி பிற்காலத்தில் ஒழுக்கவியல் சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளாக மாறி இன்று வாழ்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தற்காலத்தினுடைய நிலைப்பாடுகளை பாருங்களேன். யாராவது ஒரு புள்ள ஒரு தவறு செஞ்சதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். நம்ம முன்னால் சரி என்று சொல்லக்கூடிய சில பெற்றோர்கள் இருப்பாங்க. சில நபர்கள் நம்ம முன்னாலே உங்கள் பிள்ளைய பாருங்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. வீட்டில் போய் தாம் பிள்ளைகளுக்கு முன்னாலே கண்டிப்பதற்கு பதிலாக ஆமாம் சொல்ல வந்துட்டான் யோக்கியம், அவன் பிள்ளை செய்கிறத சொல்லி போட்டால் கிடக்குது, அவ்வளோ ஹானி இருக்குது, அது திருத்துறதுக்கு வழியை காண என் பிள்ளைய குறை சொல்ல வந்துட்டான்னு சொல்லி தான் எந்த பிள்ளை தவறு செய்கிறதுக்காண்டி தண்டிக்க சொன்னமோ அதே பிள்ளை முன்னால் சப்போர்ட் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் இருப்பதனுடைய விளைவு ஒரு தவறு பரவலாக ஆக்கப்படுது. சரி, அவங்க தானே அந்த தவறு பரவலானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்க முடியாதல்லவா. நபித்தோழர் உமேரத் இப்னு ஃபர்வார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸ் முஸன்னத் இமாம் அஹ்மது, இப்னு ஷைபா போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேள்விப்பட்டேன், இன்னல்லாஹ லா யுஅதிபுல் ஆமத பி அமலில் ஹாசி. எந்த ஒரு நபர் தனிப்பட்ட நபர் செய்யக்கூடிய தவறின் காரணமாகலாம் அல்லாஹு தஆலா பொதுவான எல்லாத்தையுமே அவன் தண்டிப்பது கிடையாது. இறைவன் எப்போ தண்டிக்க ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஒரு தவறு நம்ம கண் முன்னால் நடக்குது, பொது வெளியில் நடக்குது, நம்மளுக்கு அதை தடுக்கிறதுக்கு சக்தி இருக்குது. அவ்வாறு சக்தி இருந்தும் நமக்கு ஏன் வம்புன்னு சொல்லிட்டு அந்த தவறை தடுக்காமல் நம்ம போகிறோம் பார்த்துட்டிங்கள. அப்போ எந்த ஒரு தவறு பொது வெளியில் நடந்து அதை தடுக்கிறதுக்கு சக்தி இருந்து தடுக்காமல் விடப்படுகிறதோ அப்பொழுது அந்த தவறு பொதுவானதாக பரவலாக ஆக்கப்படுது. பரவலாக ஆக்கப்படுவதனுடைய விளைவு, இதன் காரணமாக இறைவன் தண்டனையும் பரவலாக ஆக்கி விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மை அதுதானே. எந்த தவறு தடுக்கப்படலையோ நாளைக்கு ஒழுக்கமில்லாத ஒரு சமூகத்தை இந்த சமூகத்தில் நம்மளே உருவாக்குகிறோம் என்பதற்குண்டான அடையாளம்தான். இதனால் தான் சஹீஹ் முஸ்லிமில் இவ்வாறு ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படும். மன்றா மின்கும் முன்கரும், உங்களில் ஒரு தவறான ஒரு காரியத்தை நீங்கள் கண் முன்னால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உன் கையால் தடுங்க. அதுக்கும் சக்தி இல்லையா, இந்த குறைஞ்சபட்சம் வாயிலையாவது சொல்லுங்கள். அதுக்கும் சக்தி இல்லையா, உள்ளத்தால் வெறுங்க என்றார்கள் நபி அவர்கள்.